டிஜிட்டல் சினிமாவில் கவிதை நடையில் பாடல்கள் எழுதிய முக்கிய கவிஞர்களில் ஒருவர்தான் கவிஞர் பா. விஜய். கவிஞர் வாலியே தனது வாரிசு என்று அறிவித்த பா. விஜய் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் தான் எழுதிய இந்த ஒரு பாடல் தனது மனைவிக்கு பிடித்த பாடல் என்று கூறியுள்ளார். அஜித் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான படம் ஜி. கல்லூரி மாணவர்கள் அரசியலில் களமிறங்கினால் என்ன ஆகும் என்பதை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தில் அஜித், த்ரிஷா, வெங்கட் பிரபு, சரண்ராஜ், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். லிங்குசாமி இயக்கிய இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் படத்தின் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. வித்யாசாகர் இசையமைத்திருந்த இந்த படத்தில் அஜித், த்ரிஷா இடையேயான காதல் பாடலான டிங்டாங் கோயில் மணி என்ற பாடல் குறித்து பா. விஜய் கூறியுள்ளார். பொதுவாக ஒரு பாடலாசிரியர் பல பாடல்களை எழுதினாலும் சில பாடல்கள் மட்டுமே அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக அமையும். அந்த வகையில் கவிஞர் பா. விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் பிடித்த பாடல் டிங்டாங் கோயில் மணி. அதைவிட முக்கியமாக அவர் எழுதிய பாடல்களிலேயே அவருடைய மனைவிக்கு மிகவும் பிடித்தமான பாடல் இதுதான் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் குறித்து பேசிய பா. விஜய், ஒரு பாடலை எழுதிவிட்டு அதற்கான சம்பளத்தை பெறுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ஒரு கலைஞனுக்கு அந்த பணத்தை விடவும் பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? தான் படைத்த படைப்பை ஒரு மேதை ரசிப்பதுதான். பாட்டை எழுதிவிட்டு பேமெண்ட் வாங்குவது பெரிய சந்தோஷமே கிடையாது. அதை வித்யாசாகர் ஐயா ரசிப்பார் பாருங்க, அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வித்யாசாகர் போன்ற நுணுக்கமான ரசனை கொண்ட இசையமைப்பாளர்களிடம் ஒரு பாடலை அங்கீகரிக்க வைப்பது அத்தனை எளிதல்ல. அவருக்கு ஒரு வரிகளோ அல்லது பாடலோ பிடித்து விட்டால் அதை அவர் கொண்டாடும் விதமே தனி. அதே சமயம் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதும் சவாலான விஷயம். ஒரு பாடலாசிரியரின் உழைப்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருதே இசையமைப்பாளரின் அந்த ரசனையும் பாராட்டையும் தான் என்பதை இச்சம்பவம் உணர்த்துகிறது. அந்த பாடலின் மெட்டு காதில் ஒலிக்கும் போதெல்லாம் அந்த பாராட்டுகளும் சேர்ந்து ஒலிப்பதாக அவர் நெகிழ்ச்சியுடன் பா. விஜய் குறிப்பிட்டுள்ளார்.